லிங்க் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு இது ஹெடர் செக்ஷன். அடுத்தது பேனர் செக்ஷனுக்கு போயிடுவோம். பேனர் செக்ஷன் என்னன்னா ஒரு இமேஜை வச்சுட்டு, ஓகேவா, ஒரு இமேஜ். ஸோ இது செக்ஷன் நம்பர் 2. ஓகேவா, இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு இமேஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்க போறோம். இமேஜ் ஒன்று இருக்கா, இங்க வெல்கம் டு குயிக் ஸ்டார்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, நம்ம இப்ப இதை தான் பண்ண போறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் சோர்ஸ், ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோம். சரி, இந்த லாரியை ஓட வரும். லாரி வந்துச்சு. எனக்கு இப்ப இந்த இமேஜோட சைஸை நான் மாத்த போறேன். என்னவா மாத்த போறேன்னா கொஞ்சம் பெருசா வைக்க போறேன். ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கணும். இதுக்கு ஒரு கிளாஸ் பேனர் இமேஜ், பேனர் ஜி அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு இதுல ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பேனர்ஜி அப்படின்னு வச்சுட்டு வித் 100%, ஹைட் 100%. 100னா மொத்தமா எது வரைக்கும் இருக்கோ அது வந்துருச்சா? பேனர் இமேஜ் வந்துருச்சு. அந்த இமேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, அது இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெல்கம் டு குயிக் ஸ்டார்ட்னு இருக்கு. இதுலயுமே பார்த்தோன்னா வெல்கம் டு ஒரு கலர்ல இருக்கு, குயிக் ஸ்டார்ட் ஒரு கலர்ல இருக்கு. இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல h1 டாக் போட்டு வெல்கம் டு குயிக் ஸ்டார்ட். எனக்கு கண்டென்ட் கீழே வரும். சரியா, இப்போ எனக்கு இது மேலே வரும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா கண்டென்ட்டை மேலே போறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா மேலே வந்துச்சு. எனக்கு இப்போ இதை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும், இங்க எடுத்துட்டு வரணும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் h1 டாக் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் இதை போட்டிருக்கேன். இப்போ இதை போயிட்டு இந்த h1 டாக்குன்னு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா போகும்ல, சென்டருக்கு வரும்ல. அதுக்கப்புறம் கீழே எடுத்துட்டு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து வைக்க போறோம். ஓகே, மார்ஜின் டாப். ஓகே, இப்ப இந்த இடத்துல இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இதை நீங்க ரெண்டு விதமா இது பண்ணலாம். ஒன்னு, இந்த வெல்கம் டு குயிக் ஸ்டார்ட்டுக்கு நீங்க பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இன்னொரு மெத்தடு, ஓகேவா, இது ஒரு இமேஜ் டேக். ஓகேவா, இமேஜ் டேக், இது ஒரு எலமெண்ட். ஓகேவா, ஸோ இது ஒரு எலமெண்ட், இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். இது இன்னைனா பிளாக்கா, இமேஜ் வந்து இன்னைன் எலமெண்டா பிளாக் லெவல் எலமெண்டா? இன்லைன் தான். இன்லைன் எலமெண்ட்னா ஹைட் வித் செட் பண்ண முடியாது. பிளாக் இன்லைன்ல மாத்திட்டு. ஓகே, இமேஜ் வந்து இன்லைன் எலிமெண்ட் தான். அதனுடைய டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா வித் ஹைட். ஏன்னா இது ஒரு இமேஜ் இது. ஓகேங்களா, இதுக்கு நீங்க வித் ஹைட் செட் பண்ணலாம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அதனுடைய டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் மாறி இருக்கும். எக்ஸாம்பிள் ஏஹெச்எஃப்க்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வர்றது, கர்சர் பாயிண்டர் வர்றது மாதிரி இமேஜுக்கு இந்த மாதிரி ஒரு பவர்னு கூட வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை இப்படி பண்ணாம வேற மாதிரி பண்ணலாம். அந்த விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ இதை நம்ம இப்படி எடுத்துட்டு வந்தோம்ல, இதை இப்படி தூக்கிட்டு இந்த செக்ஷனுக்கே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கலாம். இப்போ இதுதான் இமேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜுக்கு மேல நீங்க கண்டென்ட்டை வர வைக்கலாம். ஓகேவா, அப்ப இந்த இமேஜ் வந்து ஸ்டாக் மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கும், அதுக்கு மேல கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சிருக்கேன்னா இமேஜை வச்சிருக்கேன். பாக்ஸுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா
ஒரு கண்டென்ட்டை வைக்க போறேன். ஓகேங்களா? கண்டென்ட்டை வைக்க போறேன். அதாவது இமேஜ் பின்னாடி இருக்கும், கண்டென்ட் முன்னாடி இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நான் யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இத நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, ஐடி பேனர் இந்த செக்ஷனுக்கே நான் என்ன செய்ய போறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போறேன். அதுக்கு CSS ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் நல்ல ஒரு இமேஜா எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் HD வால்பேப்பர். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இதை நான் என்ன பண்றேன்னா சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு எங்க வெப் டெவலப்மெண்ட்ல பீம்ல HTML பேசிக்ல இதுல நான் என்ன பண்ண போறேன்னா BG பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று நேம்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அசோசியேட் ஃபோல்டர்ல உங்களுடைய இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா bg.jpg அப்படின்ற இமேஜ் இந்த ஃபோல்டருக்குள்ளாரே வரும். ஓகேவா? நீங்க ரிலேட்டிவ் பார்த்து தான் கொடுக்கணும், அப்சல்யூட் பார்த்து கொடுக்க கூடாது. ரிலேட்டிவ்னா இப்போ இந்த ஐடி பேனர்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் URL அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? URL இதுல கொடுத்துட்டு இதுல தான் நம்ம அந்த bg.jpg அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க போய் இங்க ரெஃப்ரெஷ் நடக்குது. ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த செக்ஷனுக்கு நான் கொடுத்துட்டேன். இங்க போய் பார்க்கறேன், எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜ் இங்க பிரிவியூ ஆகுது. இங்க பாருங்க. ஓகே, அப்படின்னா நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்ட். அப்புறம் ஏன் அது வரல அப்படின்னா, அகைன் ஒரு div செக்ஷன் இருக்குன்னா அந்த div செக்ஷன் மட்டும் தான் இருக்கும். நீ ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா மட்டும் தான் அது ஹைட் காட்டும். இல்லனா எனக்கு டிஃபால்ட்டா அது ஹைட் வர வைக்கணும்னா நீ ஹைட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஹைட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதே தான் இங்கேயும் இமேஜ் இருக்கும். அது எவ்வளவு ஹைட் வேணும் அப்படின்றத நம்ம மெஷர் 100% அப்படின்னு நான் கொடுக்குறேன். 100% சொல்லும்போது அது இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துச்சு. ஓகேவா? அந்த இமேஜ் இந்த மாதிரி வந்துச்சு. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் கேட்டது ஒரே ஒரு இமேஜ் தான். இது என்ன ஒரே இமேஜ் டூப்ளிகேட் ஆயிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாலே டிஃபால்ட்டா ஒரு சில ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். அதுல என்ன அப்படின்னா ஹைட் ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இது எப்பயுமே நீ கொடுக்குற இமேஜை ஃபுல்லா காட்டாம அது குட்டியா தான் காட்டும். ஓகேவா? அந்த ஸ்பேஸை கவர் பண்ணி அது இந்த மாதிரி டூப்ளிகேட்டா தான் கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் தேவையில்ல, ஒரே ஒரு இமேஜ் தான் வேணும் அப்படின்னா அகைன் பேக்ரவுண்டு ரிப்பீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்ல போறோம், எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சொன்னா இது என்ன இவ்வளவுதான் வருது, எனக்கு இது ஃபுல்லாவே கவர் ஆகும். எனக்கு இது ஃபுல்லாவே கவர் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சைஸை நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு கொடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேங்க, சாரி.
என்ன சொல்றது? பேக்ரவுண்ட் சைஸ். சைஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கவர் பண்ணிக்கோ. கவர் அப்படின்னா என்னன்னா எவ்வளவு தூரம் இருக்கோ அது அப்படியே அந்த வித்தை ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கோ. இதுல இன்னொன்னு இருக்கு, கண்டெயின் அப்படின்னு. நம்ம எவ்வளவு இமேஜ் வச்சிருக்கோமோ அது மட்டும் தான் இருக்கும். இப்ப ஆனா பொதுவாவே நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா கவர் தான் கொடுப்போம். ஓகேவா? இப்ப பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாலே யூஆர்எல்ல நம்ம டேட்டாவை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அகைன், அது வந்து சின்ன சின்னதாக வரும், எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது, சிங்கிள் இதான் வேணும் அப்படின்ட்டு. தென் பேக்ரவுண்டு சைஸு கவர் அப்படின்னு. சரியா? இப்போ இந்த விஷயம் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த பேனர்ல நான் பேக்ரவுண்டை வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா H1ல வெல்கம் டு இப்படின்னு செட் பண்றேன். வந்துச்சா? வந்துச்சு. அது வந்த லட்சணம். இப்ப இப்படி இருக்கு. இப்ப நீங்க இத மார்ஜின் டாப் கொடுத்தா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இன்னொன்னு வரலையே, அகைன் அந்த ஓவர்ஃப்ளோ விஷயம் வருது. அதையும் இப்ப நம்ம பார்க்கணும். இது என்னன்னா, இது ஒரு டைம் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்பயுமே இந்த ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்க, உள்ளார இன்னொரு பிளாக் லெவல் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே இது என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளார மார்ஜின் அந்த லே அவுட் ப்ராப்ளம் வந்து நடக்கும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதை எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜுக்கு மேலதான் கண்டென்ட் இருக்கு. இப்ப நீங்க மார்ஜின் டாப் யூஸ் பண்ணாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட் இது இருக்கு, பேடிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்துடும். எனக்கு உங்களுக்கு அந்த அருணேஷ் தான் நினைக்கிறேன், அவன் தான் கேட்டிருந்தான், ஆனால் எனக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வருது, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அதுக்கு ஓவர்ஃப்ளோ, அதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி அது இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்துச்சா? இதை நம்ம இப்போ டிசைன் பண்ணிக்க வேண்டியதான். என்ன டிசைன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, லைக் இதை வந்து கலர், ஃபாண்ட் சைஸு அது எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிஜி டைட்டில் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிறோம். பேக்ரவுண்டு டைட்டில் ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல இதை எடுத்துட்டு வந்து போட்டு கலரு ஒயிட், font family Hawkins, font size then letter spacing கொடுத்துக்கிறேன். ஆடியோ. ஓகே, வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டீக். இவங்க எவ்வளோதான் பெருசு வச்சிருக்காங்க, இவங்க ரொம்ப படா பெருசா இருக்குது. இது ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் வெயிட்ல நான் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, 900 வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனு கரெக்டாக வந்து இதில் நான் சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கானுங்க. நம்ம இதை தனி கலராக மாற்றணும். இப்போ இதை என்ன பண்ணலாம், முதல்ல இதை காப்பி பண்ணி 1 வரைக்கும் எடுத்து போட்டுருவோம். எல்லாருக்கும் புரியுதா இல்லை அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? மந்திரம் மாதிரி இருக்கா? அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இந்த செக்ஷனுக்கு மேலே எனக்கு ஒரு கண்டென்ட் வரணும். நீங்கள் பொசிஷன் அப்சல்யூட் வச்சு எழுதலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது
சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணா என்னென்ன அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட் யூஸ் பண்ணும், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா, பேக்ரவுண்ட் சைஸ் இது பண்ணும். அதே மாதிரி ஒரு இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்றது, ஓகேங்களா, மேபி இதுதான் ஒரு இமேஜ்ல, இந்த இமேஜ்ல எது சென்டர் பொசிஷன், எது லெஃப்ட், எது ரைட் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதையுமே நீங்க பொசிஷன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்ப ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன், தூக்கி இன்னொரு சைடு போட்டு இந்த இடத்துல இந்த பேக்ரவுண்டு இதனுடைய பொசிஷனு இங்க இருக்கு பாருங்க, பாட்டம், சென்டர், டாப் அப்படின்ற மாதிரி நீங்க இதை மாத்தலாம். மேபி உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ப்ராப்பர் ஹைட்ல இல்ல, சென்டரா இல்ல அப்படின்னா நீங்க இந்த சென்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்போ பாருங்க, இந்த உலக உருண்டை கொஞ்சம் கீழே இருந்துச்சு, சென்டர் அப்படின்னும் போது இது கொஞ்சம் மேல வருது. அதாவது இந்த இமேஜ்லயே எது சென்டர் அப்படி அது வந்து பொசிஷன் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜோட பொசிஷன் சென்டர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப அந்த இமேஜை நம்ம ஏதோ சம்திங் அந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காட்டுது, ஓகேங்களா. இதை நீங்க டிசைன் பண்றத ரெடி பண்ணியாச்சு. எப்படி பண்ணோம் அப்படின்னா, செக்ஷனுக்குள்ளார ஒரு கிளாஸ் மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி, இப்போ எனக்கு இந்த இடம் மட்டும் ஆரஞ்சு கலர் வரும், இந்த இடம் மட்டும் ஆரஞ்சு கலர் வரும். இப்போ ஏபிஜே ட்ரீம் டெக் அப்படின்றத ஆரஞ்சு கலர்ல எப்படி வர வைக்கணும்? ஒன்றும் கிடையாது, இங்க போயிட்டு கலர் ஆரஞ்சு வந்துச்சா? ஆனா எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கும். எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு இந்த ஏபிஜே ட்ரீம் டெக் மட்டும் ஆரஞ்சு கலர்ல வேணும். அப்ப என்னமா ஸ்பான் டாக் யூஸ் பண்ண மாட்டோமா? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த H1க்கு நீங்க சப்போஸ் கலர் எழுதுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தான் ஆக்குபை பண்ணும், ஓகேவா. இந்த ஏபிஜே ட்ரீமுக்கு மட்டும் தனியா எடுக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏபிஜே ட்ரீம் டெக்கை மட்டும் தனியா எடுத்து ஸ்பான் டாக் போட்டு இது பண்ணணும். இந்த H1 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதையுமே ஸ்பான் டாகா மாத்தி. எதுக்காக ஸ்பான் டாகா மாத்தணும்? இது H1 டாகாவே இருந்துட்டு போதுமே. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குல்ல. சரி, இதை வச்சே பண்றேன். இப்ப உங்களுக்கு H1 டேக்னு ஒன்று இருக்கு, ஸ்பான் டேக்னு இருக்கு. இந்த ஸ்பான் டேக்கு மட்டும் நீங்க கலர் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்கணும். இது ஒரு மெத்தட், ஓகேவா. இப்ப பிளாக் லெவல் எலிமெண்ட்ல இன்லைன் எலிமெண்ட்டை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கிறேன். பிஜி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. பிளாக் லெவல் எலிமெண்ட்டை எனக்கு 2 கலராக வேணும். 2 கலரை வந்து ஒரே எலிமெண்ட்ல பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்பான் டாக் அந்த இன்லைன் எலிமெண்டோட ஹெல்ப்போட நான் அதை ரெடி பண்றேன். ரெடி பண்ணிட்டு இப்ப நான் பார்த்தா எனக்கு கரெக்டா வந்துருச்சு. இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல நான் மட்டும் தனியா கலந்துட்டு இருக்கேன்? எனி டவுட்? இல்லடா. ஓகே, பெருசா எதுவும் டவுட் இருக்க கூடாதுன்னு தான் நானும் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இது சிம்பிள். என்னன்னா, எனக்கு ஒரு விஷயத்தை வச்சு 2 இதை அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணா 2 எலிமெண்ட்டுக்கு போகும். சரி, இது 2 எலிமெண்ட்டுக்கு தான் போகணுமான்னு கேட்டா ஆல்டர்னேட் மெத்தட் வந்து நிறைய இருக்கு. என்னென்ன ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னா, இப்ப நான் இந்த வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டெக்கு 2 எலிமெண்ட் யூஸ் பண்ணேன். இன்னொரு மெத்தட் என்ன சொல்றதுன்னா, 2 எலிமெண்ட்னா யூஸ் பண்ணாத, ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணு. அது எப்படிரா? இப்ப பாருங்க, பிஜி டைட்டில் வெல்கம் டு பிரம்மா டெக் இப்படி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கா? இது 2 டாக் தான் அகைன் யூஸ் பண்ணிருக்கேன். இத நான் எடுத்துறேன். எடுத்துட்டு இப்ப பார்த்தனா வெல்கம் டு மட்டும் தான் இருக்கு, இன்னொன்னு காணுமே. யா, வர வைக்க போறேன். எதை வச்சு வர வைக்க போறேன் அப்படின்னா, பிஜி டைட்டில். இது வந்து ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் கிளாஸஸ், சூடோ கிளாஸஸ் சொல்லுவாங்க.
சொல்றேன். Will teach you. வந்துருச்சுங்களா? வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டேக். இது எப்படி நான் வந்துச்சு அப்படின்னா, ஓகே, பிஜி டைட்டிலுக்கு ஆஃப்டர் என்ன வரணும் அப்படின்னா இங்க நம்ம எழுதலாம். இப்ப ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கோம், இது ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். அப்பதான் இது அமைதியா ப்ரோ மேல ஹெட்டிங்ல டபுள் டைம் டூப்ளிகேட் வந்திருக்குங்க. புரியல. மேல வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டேக். ஹலோ, அந்த ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அவுட்புட் ஸ்கிரீனா புரியல ப்ரோ. அவுட்புட் ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணுங்களா. இருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க. அவுட்புட் ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகே, அங்க டபுள் டைம் வந்துருந்துச்சு ஏபிஜே ட்ரீம். அத பிஜி டைட்டில் 1 ன்னு மாத்திட்டாரு. ஓகே ஓகே, அதனால ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் இந்த பிஜி டைட்டில் நான் இதுக்கும் யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் போடவே பிஜி டைட்டில் இங்கேயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறமா அது வரணுன்ற மாதிரி இதை கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே, இதை நான் ஹைட் பண்ணிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் வச்சு சொல்கிறேன். வெல்கம் டு மட்டும்தான் இருந்துச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு? இதுதான் நம்ம கொஸ்டின். வெல்கம் டுக்கு ஆஃப்டரில் தான் கண்டென்ட் இருக்கு, முன்னாடி கிடையாது. ஓகேங்களா? வெல்கம் டுக்கு ஆஃப்டர். நான் இப்போ சொல்றதை வச்சு தான் சிஎஸ்எஸ் எழுதிருக்கோம். சிஎஸ்எஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க அடிஷ்னலா எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு சில விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் நேமை வச்சு எனக்கு இதுக்கு அப்புறம் சூடோ கிளாஸஸ்க்கு இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் லைக் இந்த 4 புள்ளி, ஓகேங்களா, இந்த ரங்கோலி புள்ளியை வச்சுட்டு ஆஃப்டர்னு கொடுத்துட்டு என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்றது இங்க கொடுத்துக்கலாம். கண்டென்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டைல் வேணுமோ அது எல்லாமே இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலியை நான் மாத்துறேன். கொரியர் நியூ மாறிடுச்சா? ஸோ இது ஒரு எலமெண்டா இருக்கும், இது ஒரு எலமெண்டா இருக்கும். ஆனா நமக்கு பார்க்கறதுக்கு இது மொத்தமாவே ஒரே ஒரு எலமெண்ட் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா H1 ஆஃப்டர்ல சம்திங் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். புரியுதுங்களா? அதை தான் இவங்களும் ரெடி பண்ணியிருப்பாங்க. மேபி இவங்க ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட் இதுக்கு 2 விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒன்னு சப்போர்ட்டிங் இன்லைன் டேக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டெக்னிக்கலான பர்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சூடோ எலமெண்ட் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க இன்லைன் எலமெண்ட்டை யூஸ் பண்ண தேவையில்ல, இது நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னும் போது இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, பிஃபோர் யூஸ் பண்ண முடியாதான்னா இதை அகைன் காப்பி பண்ணிட்டு பிஃபோர்னு போட்டு ஹலோ கைஸ் அப்படின்னு, ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டேக், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்க நிறைய சைட்ல பார்க்கலாம், இந்த பிரம்மாடெக்னு இருக்கா, ஒரே ஒரு புள்ளி மட்டும் வேற கலர்ல இருக்கும், அந்த டாட் மட்டும் வேற கலர்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி ரெடி பண்ணிருப்பாங்கன்னா இந்த லோகோ இருக்கும், டாட் லோகோ ஆஃப்டர் கண்டென்ட் ஒரே ஒரு புள்ளி கலர். இது ஏதாவது பெருசா டிஃபரன்ஸை கொடுக்குமான்னு கேட்டா லுக்கை கொடுக்கும், அவ்வளவுதான். யூஐயை பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மெனக்கு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாடெக்கு மட்டும் ஒரு டாட். இது எப்படி பண்ணியிருக்கலாம்? உங்களுக்கு இப்போ 2 ஐடியா இருக்கு. ஒன்று ஸ்பேன் டேக் போடலாம், ஐயோ, ஒன்று ஸ்பேன் டேக் போடலாம், இன்னொன்று ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? புரியுதா புரியலையா? சிம்பிள். இந்த ஆஃப்டர் பிஃபோர் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம்.